வணக்கம். ஸ்ரீ காளியம் சொன்னோம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திகிராமன். இன்னைக்கு நான் பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா, எல்லாருமே மிக முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பதிவுங்க. அதாவது செவ்வாய் பகவானுடைய பார்வை பலன்கள் ஒரு நபருக்கு என்ன மாதிரியான நட்பலனையும் தீய பலனையும் கொடுக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அதாவது செவ்வாய் தோஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துல இருந்து செவ்வாயோட பார்வை எங்கெல்லாம் விழுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் நான் சொல்ல போறேன். அதாவது எங்க தாத்தாலாம் ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா செவ்வாய் எங்க இருக்குன்னு சொன்னா மட்டும் போதும். செவ்வாயோட பார்வையை வச்ச மொத்த கதையும் சொல்லுவார். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு நபரோட அவங்களோட மொத்தமான வாழ்க்கையும் சொல்லக்கூடியது பார்த்தா செவ்வாய்ங்க. அப்படிப்பட்ட செவ்வாயோட பார்வைகள் என்ன, இந்த செவ்வாயோட பார்வை பலன் என்ன உணர்த்துது, நம்ம எப்படி நம்ம செவ்வாய் பார்வை நம்ம எடுத்துக்கணும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி வைங்க. கூடவே ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் எடுத்து பார்க்கும்போது வியூஸ் நல்லா இருக்கு, வியூஸ் நல்லா போகுது. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியா இருக்கு. அப்ப சப்ஸ்கிரைப் எனக்கு பண்ணுங்க, பண்ணிட்டு இந்த வீடியோ அப்படியே கன்வின்ஸ் பண்ணுங்க. இந்த செவ்வாயை பத்தின எக்கச்சக்கமான வீடியோஸ்னா நம்ம சேனல்ல கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா செவ்வாயோட பார்வை ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா அதோட அப்கிரேட் வெர்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா விசேஷ பார்வைகள் உண்டு. என்ன சார் விசேஷ பார்வைன்னா, ஒரு செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகரை அவர் பாத்தீங்கன்னா சிறப்பு பார்வையா பாக்குறாருங்க. 4ஆம் பார்வையா ஒரு பார்வை பார்க்கிறாரு, 7ஆம் பார்வையா ஒரு பார்வையை பார்க்கிறாரு, 8ஆம் பார்வையா ஒரு பார்வை பார்க்கிறாருங்க. அதாவது 4, 7, 8 செவ்வாய் அங்காரகனோட பார்வை. புரியுதுங்களா? அப்போ இந்த அங்காரகன் நம்மளை பாக்குறாரு. இந்த அங்காரகன் நம்மளை எவ்வளவுதான் நம்ம கொடுக்க போறாருன்னா, குரு பார்த்தா கோடி பாவ விமோசனம், சனி பார்த்தா பாக்குற இடம் மந்தம், செவ்வாய் பார்த்தா பாக்குற இடம் பத்திக்கிட்டு எரியும். இது பழமொழி. சரி, இதுல இந்த அங்காரம் சொல்லக்கூடிய செவ்வாயோட வரலாறு ஆரம்பி கொடுத்துருக்கோம் பாருங்க. அதாவது இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே தாய் தந்தையை பிரிஞ்சிருக்காரு. இந்த செவ்வாய்ங்கிறது வேகம், ஹை ஸ்பீடு. அதே மாதிரி நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா சக உதிரக்காரகன்னு சொல்லக்கூடியது செவ்வாய். ஒரு பெண்ணுக்கு பூ பெய்தரால், அதாவது பொண்ணு பருவமடைந்த காரணமே செவ்வாய்கள்லாம் இருந்துதான் அந்த பருவமடை நிகழ்ச்சியை நடக்கும். அப்படிப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த செவ்வாய் அவர் எங்க வேணா இருக்கட்டுங்க, எங்க வேணா இருக்கட்டும், அவரோட 3 பார்வையில இந்த பார்வையில் எங்கெங்க விழுதோ அங்க நம்ம அந்த காலத்துல நம்ம உஷாரா இருந்தோம். இப்ப உங்க லக்னத்தை இவர் பாக்குறான்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் உங்க லக்னத்தை பாக்குறாரு. அவர் 3 பேர் ஏதோ ஒரு பார்வை நீங்க எடுத்துக்கோங்க பாக்குறாருன்னா என்ன நடக்கும்னா, நீங்க ஒரு கோவக்காரங்க, முன்கோவக்காரங்க, அவசர கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அவசரமா பண்ணக்கூடிய முன் கோபி டக்குன்னு கோவம் வந்துடும். புரியுதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் பார்க்கும்போது லக்னத்தை பார்க்கும்போது இவருக்கு பாத்தீங்கன்னா உடல்ல தீ காயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்து இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஜாதகரை செவ்வாய் பார்க்கறது இல்லையா, செவ்வாய் பார்க்கும்போது அவர் சுப சேர்ந்து பார்த்துட்டாங்கன்னா இந்த பலன் முன்ன பின்ன அப்படியே மாறுங்க, நட்பலனா மாறுங்க. ஒரு ஜாதகரை செவ்வாய் பார்க்கிறாரு, லக்னத்துல செவ்வாய் பார்க்கிறாருன்னா லக்னம் நீங்க, அப்போ இவர் டக்குன்னு வேகமா முடிவெடுக்கக்கூடிய சொல்லலாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா கடுமையான சொற்கள் பேசக்கூடிய நம்ம ஒரு ஹெலமை எடுத்து சொல்லலாங்க. அதே மாதிரி செவ்வாய் லக்னத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவருக்கு இயற்கையாவே இவர் சொத்து பத்துகள் நிலபலங்கள் இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்புகள் இவருக்கு இருக்குங்க. அதே மாதிரினா 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறான்னு வச்சுக்கோங்களேன். தனா குடும்ப வாக்கு இங்க செவ்வாய் பார்க்கிறாருன்னா எப்படின்னா டக்குன்னு கோவப்பட்டுரும். யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. முதல்ல என்ன நடக்குது ஏது நம்ம சொல்றது சரியா தப்பா எதுவுமே பார்க்க மாட்டாங்க. சடனா கோவப்பட்டு அக்னி மலையை குளிஞ்சிருவாங்க, கோவமா பேசிடுவாங்க. எது நடந்தாலும் சரி, தப்போ ரைட்டோ, பட்டு 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 பட்டுன்னு வார்த்தை வந்துடும். ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம கோவமா பேசி பேசி ஆப்போசிட் இவங்க மறந்துட்டே போயிடுங்க, வேணானே விலகிடுவாங்க. அந்த அளவுக்கு இவரோட பேச்சுக்கள் இருக்கும். இது ஒரு பக்கம். அதே மாதிரி இந்த 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறாருங்கும் போது அசைவ விரும்பிகளா இருப்பாங்கன்னு சொல்லக்கூடியது ஒரு பக்கம் இருக்கு. 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் திசையிலையோ செவ்வாய் புத்தியிலையோ ஒரு சிலருக்கு இந்த பாதிகள் சேர்க்கப்பட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தீ விபத்துக்கள், தீ காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு சொந்த வீடு அமையறது வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. சொந்த வீடு, அதே மாதிரி சொந்த நிலங்கள் அமைய வாய்ப்பு நல்லாவே இருக்குங்க. அடுத்தபடி பார்த்தா 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறாருங்க. 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உபஜய சாணத்தை
ஒரு பாவ கிரகம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து வெற்றி வீரம் ஜெயம் இருக்குங்க. அவர் வந்து மனசுல ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தால் கூட வெற்றி என்னமோ இவருக்கு தாங்க இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கும்போது மனசுல ஒரு தைரியம் இருக்கும், எதையும் துணிகரமா துணிஞ்சு செய்யக்கூடியவர் அர்த்தங்க. சரி, 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது இவருக்கு என்ன நடக்குன்னு பார்த்தா வண்டி வாகன விபத்துக்கள் கண்டிப்பா கொடுப்பாருங்க. செவ்வாய் தசையிலயோ செவ்வாய் புத்தியோ 4ஆம் இடத்தை வந்து அவர் பாக்குறாரு, பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா நீங்க வண்டி வந்து கவனமா இருக்கணும் எப்பவுமே. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா 4ஆம் இடத்துல வண்டி வாகனம் உள்ளது அந்த குறிய ஸ்தானம் இல்லையா, அப்ப இவர் இங்க பார்க்கும்போது கூட பாதியும் வந்து இணைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பா வண்டி வாகன விபத்து. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு அலர்ட். அப்போ இங்க செவ்வாய் இருக்கா, நான் என்ன பண்ண போறேன், வண்டியில கவனமா இருக்க போறேன், வாகனத்துக்கு கரெக்டான ஓட்ட போறேன். அதே மாதிரி வண்டி கண்டிஷன் பார்த்துக்கணும். டக்கு டக்குன்னு வண்டி செலவு வச்சுக்கிட்டே இருக்கும், செலவு இழுத்துக்கிட்டே இருக்கும். கார் வச்சிருப்பாரு, கார் தொடர்ந்து செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு, பார்த்தா செவ்வாய் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு வர வந்து பெயிண்ட் அடிப்பாரு, பூசுவாரு, பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஆனா திருப்தி அடைய மாட்டாரு. அது செவ்வாய் பார்த்துட்டு வந்திருப்பாரு. இது ஒரு பக்கம். ஏன்னா செவ்வாய் வறண்டை கிடக்கும், வறட்சியை கொடுத்துரும். அப்படியே ஜாச்சு விளையாட்டு கூட பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி, இது ஒண்ணு. ரெண்டாவது அவர் சுக மேன்மையில ஒரு சில தடைவுறுகள் இடைஞ்சல்கள் இருக்கும். வறண்டை கிரகம் இல்லையா, நாளை பார்க்காரு இல்லையா, அப்போ அவர் சுகம் கொஞ்சம் தடைபட்டு கிடைக்கும். அதே மாதிரி தாயாருக்கு உடல் நலிவுகள் இருக்கும், தாயார் ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. 5ஆம் இடத்தை பார்க்கிறேன். இந்த 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறது அந்த உசிதம் கிடையாதுங்க. ஏன் நான் சொல்றேன்னா 5ங்கிறது பூர்வ புண்ணிய சாதனம் இல்லையா, பூர்வ புண்ணிய சாதனம் செவ்வாய் இங்க பார்க்கும்போது கரு சிதைவு கொடுப்பாரு. இதே பெண்களாக 3 மாசம் கரு நல்லா இருக்கும், அடுத்து பார்த்தா அபார்ட் ஆயிடும், ஓவர் ஹீட் ஓவர் டெம்பரேச்சர் அபார்ட் ஆயிடுச்சுமா. கணவரா இருந்தாலும் அப்படிதான், இல்ல ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி செவ்வாய் 5ஆம் இடத்தை பாக்குறாருன்னா இவங்களுக்கு கரு சிதைவு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அப்ப நம்ம அதுக்கு என்ன ப்ரிகாஷன் பண்ணுமோ அதை நம்ம பண்ணிக்கணும். புரியுதா? அடுத்து 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய சார்ந்த செவ்வாய் பார்க்காருன்னு போது பாத்தீங்கன்னா இவர் வந்து முருகர் நல்லா வழிபாடு பண்ணுவாருங்க. முருகர் பக்தராக இருப்பாரு, திருச்செந்தூர் போயிட்டு வருவாங்க, சாமி மலபா முருகர் கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா முருகர் எந்த அளவு வழிபாடு போறோம் அந்த அளவு இவருக்கு வந்து தீமையெல்லாம் குறைஞ்சிரும். சில என்ன பண்றாங்கன்னா ஏதோ கடமைக்கு பண்ணுவாங்க, நான் போகணுமா இது மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சிலருக்கு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து மனசு உள்ள காலத்துல இல்லையா, 5ங்கிறது காதல் இல்லையா, அப்ப காதல்ல வம்பு வழக்கு பிரச்சனை ஏற்படும். அப்போ செவ்வாய் பார்க்கிறாரா, நம்ம என்ன ப்ரிகேஷன் பண்ணுமோ பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஏன் நான் சொல்றேன்னா 5ங்கிறது மனசு, காதல், காமஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். இங்க வந்து இவர் பார்க்கும்போது இந்த வகையிலான பிரச்சனைகள், ஒரு சொத்து கிடக்குங்க, ஒரு நிலம் ஒண்ணு இருக்கும், தாத்தாவோட நிலம் இன்னும் இழுபறியாவே இருக்கும் வந்து சேர. இது ஏன் பாலியல் சேர்ந்துதான் ரொம்ப இதா இருக்கும், சுபர் சேர்ந்துதான் வந்து சேர்ந்துரும், சுபர் பார்வை பெற்றாலும் வந்து சேர்ந்துரும். இதுல பார்த்தா பூர்வீக சொத்துக்கள பிரச்சனை கொடுப்பாரு, பங்காளி பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நடப்புல வரும்போது இந்த பிரச்சனை கைகூடும். இல்லைன்னு சார் நான் நார்மலா 10% தான். நார்மலா கட்டத்தை பார்க்கும்போது 10% பாதிப்புகள் இருக்கும். செவ்வாயோட தசா புத்தி நடப்புல வரும்போது இந்த விஷயங்கள் தலை தூக்குங்க. சரி, அடுத்தபடியா 6 செவ்வாய்ங்கிறது நல்ல விஷயங்க. உபாஜய ஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது வெற்றி என்னமோ உங்களுக்கு தான், கடன் அடைச்சிருவீங்க, தொழில் நன்றாக இருக்கும், செவ்வாய் காரணமான தொழில் செய்யறேன்பீங்க, ரியல் எஸ்டேட் பண்றேன்பீங்க, இடம் வாங்குறேன், இடம் வாங்கி விற்கிறேன், இடம் வாங்கி வீடு கட்டி, இது மாதிரியான தொழில்கள் நல்லா கை கொடுக்குங்க உங்களுக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் 6ஆம் இடம் இல்லையா, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனையில வம்புல சிக்கிக்கிட்டு வெற்றி என்னமோ உங்களுக்கு தான், வம்பு வழக்கு வந்து செய்யற அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்ப கவனமா இருந்துக்கணுங்க. அடுத்தபடியா பார்த்தா 7ஆம் இடம், 7 செவ்வாய் இருக்காருன்னா வீட்டுக்கு ஏன்பா போறோம்னு, காதலிச்சே திருமணம் பண்ணியிருந்தா கூட திருமணத்துக்கு பிறகு 7 செவ்வாய்ங்கிறது வீட்டுக்கு போகணுமா என்ன பிரச்சனை வருமோ. அப்போ என்ன இங்கன்னா அந்த இல்லத்தரசியோ இல்லத்தரைவனோ என்ன நடக்குதுன்னா செவ்வாய் புரிதலை கெடுத்து விட்டு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நான் சொல்லி நீ கேளு, நீ சொல்லி நான் என்ன கேட்கிறேன், இது மாதிரியான எண்ணங்கள் அங்க மிகுதியா இருக்கும்போது வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகள், அமைதி இல்லா சூழ்நிலை, கணவன் மனைவியை ஏமாற்றுறது, மனைவி கணவனை ஏமாற்றுறது, நண்பர்கள் ஆதாயங்கள், நண்பர்களை ஏமாற்றப்படுதல், கூட்டு தொழிலை ஏமாற்றப்படுதல், இது மாதிரி அமைப்புகள் கொடுப்பார். இது சுபர் பார்க்கும் போது மாறுபடுங்க. அடுத்தபடியா 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க, 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறாருன்னா என்னங்க, 8ங்கிறது பாத்தீங்கன்னா விபத்து, கண்டம், அசிங்க, அவமானம் இல்லையா, அங்க வந்து செவ்வாய் பார்க்க இல்ல செவ்வாய் இருக்காருன்னா மேல இருந்து கீழே விழுறது, நீர்நிலையில ஆபத்து ஏற்படுத்துறது, வண்டி வாகன விபத்து ஏற்படுத்துறது,
அப்ப 8ல செவ்வாய் இருக்க கூடாது. 8ல செவ்வாய் இருக்கா ரொம்ப உஷாரா இருந்துக்கணும். வண்டி வாகனம் உயரமான இடங்கள் இந்த பக்கமே வேணாம். இல்ல சார் நான் போகணும் சார் அலர்ட்டா இருந்துக்கும், கவனமா இருந்துக்கும் நம்ம சொல்றோமே தவிர வேற எதுவும் சொல்றோம். ஏன்னா இவரு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு அதிகமான காரணிகள் இருக்கின்றன. 8 செவ்வாங்கிறது மேலேருந்து கீழே விழுந்துருவோம், ஏட்டரி கீழே விழுந்துருவோம். அப்படிதா ஓரமா போயிட்டு இருப்பேன், இன்னும் மட்டும் வந்து இடிச்சு போயிடும். நான் ஓரமா போயிட்டு இருந்தேன் சார், இடிச்சிட்டாங்க சார், பிராக்சன் ஆயிடுச்சு சார். ஸோ இது மாதிரியான அசம்பாவிதங்களை கொடுக்கறது ரெடியா இருப்பாருங்க செவ்வா. நான் செவ்வாங்கிறது பாத்தீங்கன்னா ஹை ஃபாஸ்ட் சடனா நடந்து முடிஞ்சிடும் ஒரு செயல். 9ல செவ்வா, 9 செவ்வாங்கன்னா பாக்கிய ஸ்தானத்துல செவ்வாங்கும்போது, பாக்கிய ஸ்தானத்துல வறண்ட கிரகம் போது என்னன்னா அப்பாவுக்கு ஒரு சில உடல் பிரச்சனைகள், அந்த பாக்கியதையை அனுபவிக்கிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளும் முள்ளுகள். அதாவது என்னன்னா இன்னைக்கு வர வேண்டியது நாளைக்கு வரும், இல்ல சிலருக்கு வராம போகும். தகப்பன் மாவுல உறவு முறையில ஒரு விரிசலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே மாதிரி தகப்பனாதி வர்க்கத்தின மூலியமா ஏமாற்றப்படுறது. அதே மாதிரி தகப்பன் வந்து வெளியூர்லயும் பையன் வேலையும் இருக்கிறது. தகப்பன் மகளாம் அந்த உறவு முறை வந்து எட்டி எட்டி இருக்கிறது. போன்லயே பேசிப்பாங்க, அப்பா வெளிநாட்டு இருப்பாங்க, பையன் வந்து இந்தியாவில இருப்பாங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து தொழில் நிமித்தமா போயிடுவாங்க, மாசத்துக்கு தான் அப்பா வருவாங்க. இது மாதிரி எல்லாம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்ங்க. இருப்பினும் 9ல செவ்வாய் இருக்கும்போது தகப்பனாதி வர்க்கத்திலேயோ தகப்பன்லயோ சொத்துக்கள் இருக்கும். ஒரு 1/4 சென்ட் இடம் வச்சு அப்பா கிட்ட இருக்கும். இது ஒண்ணு. அடுத்தபடியா 10ல செவ்வாய். 10ல செவ்வாங்கிறது என்ன சார் பண்ணுன்னா, 10ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கருப்பு. இங்க வந்து இவர் அமரும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் நன்றா. 10ல ஒரு பாவியாச்சு இருக்கணும் இல்லையா, அவர் பார்த்தாலும் சரி அங்க இருந்தாலும் சரி. அப்போ அரசு சம்பந்தமான வேலை கிடைக்கும். ஃபயர் சர்வீஸ், போலீஸ், ஆர்மி இது மாதிரி வேலையை கொடுப்பாரு. இருப்பினும் 10ல செவ்வாங்கும் போது இடமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துவாரு. ஆனா இதுல ஆதாயங்கள் இருக்கும். 11 செவ்வாய், 11ல செவ்வாய் அமரும் போது பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க. பெரியோர்கள ஆதாயம் இருக்கு அவங்களுக்கு. இருப்பினும் மூத்த சகோதரன் மூலியமா ஆதாயம் இல்லை சொல்லக்கூடியது. பிடிவாத குணம் அதிகமா இருக்கும் அவங்க கிட்ட. அண்ணன் தம்பிங்க அந்த பாசங்கள் அதிகமாக இருந்தாலும் மூத்தோர்கள் வந்து உடல்நலம் பாதிக்கப்படுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிடிவாத காரணமா ஒரு சில பொருள்களையும் ஒரு சிலதையும் இழக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே பாத்தீங்கன்னா தான் விருப்பப்பட்டதை செஞ்சே திருணும் நினைக்கக்கூடியது இந்த 11 செவ்வாங்க. அதை வந்து எல்லார்ட்டையும் வெளிப்படையா சொல்லுவாங்க, நான் இதான் செய்ய போதை செஞ்சதுன்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய. ஒரு பக்கத்துல ஆதாயத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கம் நமக்கு வந்து அந்த பெரியோர் வகையிலும் சரி மூத்த சகோதரன் வகையிலும் சரி நமக்கு நலிவையும் நசிவையும் கொடுக்கத்தான் செய்யுதுங்க. அடுத்தபடியா 12ல செவ்வாய். 12ஆம் இடத்த செவ்வாய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வெளியில வீட்டுக்கு வெளியில வெளியூர்ல நம்ம போயிட்டு வரும்போது சடனா கோவப்பட்டு மேல கை வச்சு ஏதோ சின்ன விஷயமா இருக்கும். சின்ன விஷயம் என்ன பண்ணுவோம்னா எப்படி ரியாக்ட் பண்றது, நம்ம ஒரு குழப்பத்தில ஏதோ சூழ்நிலை என்ன பண்ணுவோம்னா ஆப்போசிட் பார்ட்டி கை வச்சு ஒண்ணு அடிப்போம், இல்ல அடி வாங்கும். இது நடக்குங்க. 12ல செவ்வாய் எல்லாருமே கவனமா இருங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாம ரியாக்ட் பண்ண போக அங்க ஒரு சண்டை, அங்க ஒரு சச்சரவு, அதனால கைகலப்பு, அதனால ஒரு பிரச்சனை, அதனால போலீஸ் கோர்ட்டு வம்பு போய்கிட்டே இருக்கும். இது ஒண்ணு. 12ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து விரயஸ்தானம் இல்லையா, அப்ப நம்ம அயனஸ்தானம் இல்லையா, அயன சயன போக சுகஸ்தானம் இல்லையா. இங்க செவ்வாய் வந்து அமரும் போது பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்நுண்ணியத்துல குறைபாடு ஏற்படுத்துவார். இது மாதிரி இந்த 12ல இருக்க செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணி ஒரு சண்டை போட்டுறது, அதனால ஒரு பிரச்சனை, அதனால பம்பு, கோர்ட்டு, வழக்கு, அசிங்கம் இப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு செவ்வாய் பகவானுங்கிறது பாத்தீங்கன்னா தன் பார்வையில எந்த ஒரு மிகப்பெரிய பலன் கொடுக்க போறது 20% நல்ல பலன் தர, 80% அங்க வந்து தீய பலன் தான் இருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நிக்கிறாருன்னா அவர் எங்க நிக்கிறாரு, அவர் எங்க பார்க்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைங்க முன்கூடியே தவிர்த்துக்கலாம். இப்ப வீடுகளை பாத்தீங்கன்னா நம்ம செவ்வாய் வந்து எங்க இருந்தா என்ன மாதிரி பிரச்சனை கொடுப்பாருன்னு பார்த்திருக்கோம் இல்லையா. அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் வரும் இப்ப தெரிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்ணலாம், நீங்க இந்த வகையிலாக நீங்க வந்து உங்களையே தற்காத்து கொள்ளலாங்க. சுயஜாதத்தை எடுங்க, எடுத்தால பாருங்க உங்க லக்னத்தில் செவ்வாய் எங்க இருக்காருமா. அப்ப செவ்வாய் இருக்கிற இடத்துல கவனமா இருங்க. செவ்வாய்க்கு பார்வை என்னங்க 1 2 3 4 4ஆம் பார்வை, 5 6 7 7ஆம் பார்வை, அடுத்து 8. அப்போ 4 7 8. அப்போ மொத்தம் 4 கவனமா இருக்கணும். செவ்வாய் இருந்த இடம், செவ்வாய் பாக்குற 3 பார்வை. அப்ப 4 கவனமா நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். நமக்கு பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நம்ம வாழ்க்கையை ஸ்மூத்தா ரன் பண்ணிக்கலாம் இல்லையா.
உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசிகள் பார்க்கணும், பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. நான் கும்புற காளியம்மன் அருள் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும். காளியம்மன் மனதார வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.